நண்பர்களே வணக்கம். மிசோரமில் இருந்து மியான்மர் சென்ற மேத்யூ வான்டைக் உள்பட 7 பேர் கைது. வெளியான புதிய அதிர்ச்சி தகவல்கள். எப்படி இந்தியாவுக்குள் நுழைந்து மியான்மர் சென்றார் மேத்யூ? பார்க்கலாம் இந்த வீடியோவில். மிசோரம் வழியாக மியான்மர் சென்ற அமெரிக்கர் மேத்யூ வான்டைக் மற்றும் 6 உக்ரைன் நாட்டைச் சேர்ந்தவர்கள் உபா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். NIA சிறப்பு நீதிமன்றம் இவர்களை வரும் 27ஆம் தேதி வரை காவலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது. இவர்களிடம் NIA விசாரணை மேற்கொண்டு வருகிறது. முதற்கட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இவர்களின் கைதால் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் பேராபத்திலிருந்து தப்பியது தெரிய வந்துள்ளது. மொத்தம் 14 பேரில் இன்னும் 7 பேர் காணவில்லை என்று நீதிமன்றத்தில் NIA தெரிவித்துள்ளது. இந்த நபர்கள் யார்? அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த சம்பவம் இந்தியாவின் பாதுகாப்புக்கு ஆபத்தா? இந்த கேள்விகளுக்கு பதில் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். வடகிழக்கு இந்தியாவின் பாதுகாப்பு எப்போதும் கவலைக்குரியதாக இருக்கிறது. ஒரு பக்கம் பங்களாதேஷ், மறுபக்கம் மியான்மர் என்ற எல்லையை பகிர்ந்து கொள்கிறோம். இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் இடையிலான சில தூர எல்லை என்பது கரடு முரடானது, மலைகளை கொண்டிருக்கும். இங்கு இந்தியாவால் வேலி அமைக்க முடியவில்லை. இதை பயன்படுத்தி போராளிகள் மியான்மரிலிருந்து இந்தியா வருவது, இந்தியாவிலிருந்து மியான்மர் செல்வது என்று வைத்துக்கொண்டு உள்ளனர். இதற்கு இந்தியா கடுமையான பதிலடிகளை தற்போது கொடுத்து வருகிறது. இந்த நிலையில்தான் மேத்யூ எப்படி இந்தியாவின் மிசோரம் மாநிலத்திலிருந்து மியான்மர் சென்றார் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. மியான்மரில் இராணுவ ஆட்சி நடக்கிறது. இராணுவத்தின் கையில் தற்போது வெறும் 20% நிலம் மட்டுமே இருக்கிறது என்று செய்திகள் கூறுகின்றன. அரக்கன் ஆர்மி மற்றும் போராளிகளின் கையில் மீதமுள்ள இடங்கள் இருக்கின்றன. அரக்கன் ஆர்மி ராக்கின் மாநிலத்தின் 90% பகுதியை தன்னிடம் வைத்து கொண்டுள்ளது. சீனா என்ன செய்கிறது? இராணுவ ஆட்சிக்கு உதவுகிறது. அமெரிக்கா என்ன செய்கிறது? மியான்மரில் போராளிகளுக்கு உதவுகிறது. அமெரிக்காவின் எண்ணம் கிறிஸ்துவ தேசத்தை பங்களாதேஷ், மியான்மர், இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை இணைத்து வங்காள விரிகுடா வரை உருவாக்க வேண்டும் என்பதுதான். இதற்கு இந்தியாவும் பங்களாதேஷும் கடுமையான நெருக்கடிகளை கொடுத்து வருகின்றன. பங்களாதேஷில் அடைக்கலமாகியிருக்கும் ரோஹிங்கியாங்களுக்கு உதவுவது போல அமெரிக்கா பங்களாதேஷ் நாட்டுக்குள் தனது வேலையை காட்டுகிறது. நோக்கம் அதல்ல, போராளிகளுக்கு உதவ வேண்டும் என்பதுதான். அமெரிக்காவின் ஒவ்வொரு அசைவுகளையும் இந்தியா கவனித்து வருகிறது. இது குறித்து நான் ஏற்கனவே எனது முந்தைய வீடியோவில் கூறியிருக்கிறேன். இதைத்தான் பங்களாதேஷ் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா தன்னை ஒரு வெள்ளைக்கார மனிதர் அணுகி கிறிஸ்தவ தேசம் உருவாக்க உதவ வேண்டும் என்று கேட்டதாகவும் அதற்கு இவர் மறுத்ததாகவும் தெரிவித்திருந்தார். அதற்கு அவர் ஒத்துழைக்காத காரணத்தினால் தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னரும் ஆட்சியிலிருந்து மாணவர்கள் புரட்சி மூலம் விரட்டப்பட்டார். இந்த சூழலில்தான் அமெரிக்காவைச் சேர்ந்த மேத்யூ வான்டைக்குடன் 6 உக்ரைன் நபர்கள் இந்தியாவுக்குள் சுற்றுலா விசா மூலம் நுழைந்துள்ளனர். பின்னர் வடகிழக்கு மாநிலமான மிசோரம் சென்றனர். அங்கிருந்து அனுமதி இல்லாமல் மியான்மர் எல்லைக்குள் சென்றுள்ளனர். NIA வெளியிட்டுள்ள ஆரம்பகட்ட தகவல்களின்படி இந்த நபர்கள் மியான்மரில் செயல்படும் சில ஆயுத குழுக்களுடன் தொடர்பு வைத்திருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் ட்ரோன் இயக்கம், ஆயுதங்களை கையாளுதல், தொழில்நுட்ப பயிற்சிகள் போன்றவற்றில் ஈடுபட்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. AK-47 வைத்திருந்த ஆயுத குழுக்களுடன் தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. இந்தியாவில் தடை செய்யப்பட்ட கிளர்ச்சி அமைப்புகளுக்கு மேத்யூ ஆயுதங்கள் வழங்கி பயிற்சி கொடுத்துள்ளது தெரிய வந்துள்ளது. யார் இந்த மேத்யூ வான்டைக்? இவர் தன்னை போர் ஸ்பெஷலிஸ்ட் என்று கூறிக்கொள்கிறார். பல போர்களில் பங்கேற்றவர். லிபியா, சிரியா, ஆப்கானிஸ்தான், ஈராக் போர்களில் பங்கேற்றிருக்கிறார். லிபியா போரில் 6 மாதங்கள் கைதியாக சிறையில் இருந்தவர். பின்னர் விடுதலைக்கு பின்பு சன் ஆஃப் லிபரேஷன் இன்டர்நேஷனல் என்ற ஒரு தனியார் பாதுகாப்பு நிறுவனம் நிறுவியிருக்கிறார். இதன் மூலம் தனது செயல்களுக்கு நன்கொடை பெற்று வருகிறார். வான்டைக் தனது ட்விட்டர், யூடியூப், வெப்சைட் மூலம் தனது சேவைகளை விளம்பரம் செய்கிறார். NIA அளித்திருக்கும் தகவலின்படி இந்த ஊடகங்களிடமிருந்து NIA டேட்டா கேட்டுள்ளது. இது மட்டுமில்லை, இந்தியாவுக்குள் எப்படி வந்தார் மேத்யூ? இவர் மிசோரம் மாநிலத்திற்குள் எப்படி இன்னர் லைன் பர்மிட் இல்லாமல் சென்றார்? அதாவது மிசோரம், மணிப்பூர், நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்குள் செல்ல வேண்டுமானால் இந்த அனுமதி இல்லாமல் செல்ல முடியாது. அப்படி என்றால் இந்தியாவில் இவர்களுக்கு உதவியவர்கள் யார்? எப்படி இந்தியாவுக்குள் ட்ரோன் இறக்குமதி செய்தார்கள்? ஐரோப்பாவில் இருந்து ட்ரோன் இறக்குமதி செய்யப்பட்டது என்றால் அது எந்த நாடு? எத்தனை முறை இந்தியாவுக்குள் வந்து சென்றார்கள்? யாருடன் தொடர்பில் இருக்கிறார்கள்? இந்தியாவில் எங்கு தங்கினார்கள்?
எந்த டிரான்ஸ்போர்ட் மோடு மூலம், அதாவது கொரியர் மூலமாக, கப்பல், விமானம், இப்படி எந்த வழியில் இந்தியாவுக்குள் ட்ரோன் கொண்டு வரப்பட்டது என்ற கோணத்தில் NIA விசாரணையை கடுமையாக்கி இருக்கிறது. 2024 முதல் மேத்யூ தலைமையிலான குழு மியான்மருக்கு பலமுறை சென்று வந்திருப்பது தெரிய வந்துள்ளது. NIA ஒன்றும் சும்மா இருக்கவில்லை. அமைதியாக இவர்களது நடமாட்டத்தை முழுவதும் கண்காணித்து வந்துள்ளது. பல மாதங்களாக கண்காணிப்புக்கு பின்னர் டெல்லி, லக்னோ, கொல்கத்தா விமான நிலையங்களில் இவர்களை கைது செய்தது NIA. மேத்யூ கொல்கத்தா விமான நிலையத்தில் இருந்து கைது செய்யப்பட்டார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நடந்த போர்களில் ஈடுபட்டவர் மேத்யூ. அங்கு கிறிஸ்துவ கிளர்ச்சியை உருவாக்கி வருபவர். மேலும் மெர்சனரி பயிற்சியாளராக பணியாற்றியிருக்கிறார். அதாவது காசு கொடுத்தால் யாருக்காகவும் போராடும் குழுவை வைத்திருக்கிறார். உக்ரைன் நாட்டிலும் இதைத்தான் தற்போது செய்து கொண்டிருக்கிறார். ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் முறைப்படி குரில்லா போர், ட்ரோன் இயக்கம் போன்றவற்றில் பயிற்சி வழங்குபவர். இவருக்கு அமெரிக்காவின் உளவு நிறுவனமான CIA உடன் தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகமும் வலுவடைந்துள்ளது. லிபியா, ஈராக், உக்ரைன், ஆப்கானிஸ்தான் நாடுகளுக்கு எதிராக போரிட்ட போது லிபியாவில் கடாஃபி அரசால் கைது செய்யப்பட்டு 6 மாதம் சிறை தண்டனை அனுபவித்தவர். தற்போது இவர் மீது இந்தியாவில் தீவிரவாதத்தில் ஈடுபட சதி செய்த குற்றத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதுதான் உபா. இந்த சட்டத்தின் கீழ் இவருக்கு ஜாமீன் கிடைக்காது. இந்தியாவில் சொத்துக்கள் இருந்தால் பறிமுதல் செய்யலாம். அமெரிக்காவே கேட்டாலும் இவரை அனுப்ப வேண்டியதில்லை. இந்திய நீதிமன்றத்தில் முழு விசாரணை முடிந்து தண்டனை அளித்த பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையிலான நாடு கடத்தல் சட்டத்தின் கீழ் இந்திய அரசு முடிவு செய்யும். இந்த சட்டம் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் வருகிறது. ஏற்கனவே பைக் ரைடிங் சென்றபோது ஈராக்கில் அல் கொய்தா தீவிரவாதி என்ற அடையாளத்தில் கைது செய்யப்பட்டவர். பின்னர் லிபியாவில் 2011 கடாஃபி அரசுக்கு எதிரான படையில் போரிட்டு கைது செய்யப்பட்டார். 6 மாதம் கடுமையான சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. பின்னர் இவரை சில கைதிகள் விடுவிக்க லிபியா தலைநகர் திரிபோலியில் பெரிய ஸ்டார் ஹோட்டலில் தங்கி தனது அமைப்புக்கு ஆதரவு கொடுத்து வந்தார். 2011 கடாஃபி மிகவும் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார். இன்று வரை லிபியாவில் சீரான அரசை அமைக்க முடியவில்லை. இதற்கு காரணமும் அமெரிக்கா தான். பின்னர் சிரியா உக்ரைன் போரில் மேத்யூ ஈடுபட்டுள்ளார். இந்த சம்பவத்தின் முக்கியமான பகுதி என்னவென்றால், மிசோரம் மாநிலத்தில் அமலில் இருக்கும் இன்னர் லைன் பெர்மிட் போன்ற பாதுகாப்பான நடைமுறைகளை மீறி இந்த நபர்கள் எப்படி எல்லையை கடந்தார்கள் என்பதுதான். இதனால் தற்போது சில முக்கியமான கேள்விகள் எழுந்துள்ளன. எல்லை பாதுகாப்பில் ஏதேனும் குறைபாடுகள் உள்ளதா? உள்ளூர் உதவிகள் இருந்ததா? அல்லது கண்காணிப்பில் தவறுகள் நடந்ததா போன்ற கேள்விகள் எழுகின்றன. தற்போது அமெரிக்க மதபோதகர் டேனியல் ஸ்டீஃபன் கானியுடன் மேத்யூவுக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. யார் இந்த டேனியல் ஸ்டீஃபன் என்று பார்க்கலாம். தற்போது விசாரணையில் மேத்யூவுக்கும் அமெரிக்க மதபோதகர் டேனியலுக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. மணிப்பூர் கலவரம் குறித்து அனைவருக்கும் நன்றாக தெரியும். அங்கு என்ன நடந்தது என்று தெரியாமலேயே மத்திய அரசின் மீது சேற்றை வாரி சிலர் வீசிக்கொண்டிருந்தனர். அங்கு மதபோதகர் என்ற போர்வையில் நுழைந்தவர்தான் இந்த டேனியல் ஸ்டீஃபன் கானி. இவர் மணிப்பூரில் ஒரு இனத்தவர்களுக்கு ட்ரோன், புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட், சாக்ஸ், பூட்ஸ் ஆகியவற்றை வழங்கியிருந்தார். நன்கொடை வசூலித்து அந்த நிதியை போராளி குழுக்களுக்கு ஆயுதங்கள் வாங்கி கொடுத்தவர்கள்தான் இந்த டேனியல் ஸ்டீஃபன். மனிதநல உதவி என்ற பெயரில் போராளிகளுக்கு உதவியவர். இந்தியா மியான்மர் எல்லையில் இருக்கும் போராளி குழுக்களுக்கு நன்கொடை நிதியை பயன்படுத்தி வந்தார். டேனியல் ஸ்டீஃபன் மணிப்பூரில் இருக்கும் குக்கி இனத்தவர்களுடன் நெருங்கி பழகி வந்தார். இதுதான் மணிப்பூரில் இன மோதலுக்கு காரணமாக இருந்தது. இவர் தனது யூடியூபில் இது தொடர்பான வீடியோவை பதிவேற்றம் செய்ததில் இருந்து இவர்தான் குற்றவாளி என்பது தெரிய வந்தது. இவர்தான் மணிப்பூர் குற்றங்களுக்கு காரணம் என்று அறியப்பட்டார். மெய்தி இந்துக்களுக்கும் குக்கி இனத்தவர்களுக்கும் இடையே இவரால் மோதல் ஏற்பட்டது. இந்தியா, நேபாளம் இவரது குறிக்கோளாக இருந்தது. இந்தியாவில் தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், ஒடிசா, சத்தீஸ்கர், மணிப்பூரில் இருக்கும் பழங்குடியின மக்கள்தான் இவரது குறியாக இருந்துள்ளது. நேபாளில் கைது செய்யப்பட்டு குடும்பத்துடன் இந்தியாவுக்குள் நுழையக்கூடாது என்று டேனியல் விரட்டியடிக்கப்பட்டார். தற்போது இவருடன் கைது செய்யப்பட்ட மேத்யூவுக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. டேனியல் என்ன செய்தாரோ அதே மாதிரியான வேலையைத்தான் மேத்யூவும் செய்துள்ளார். நன்கொடை என்ற பெயரில் வசூலித்த நிதியை வைத்து ட்ரோன் வாங்கி போராளிகளுக்கு கொடுத்து பயிற்சி அளித்துள்ளார் மேத்யூ. இந்தியா மியான்மர் எல்லையில் இருக்கும் போராளிகளுக்கு ட்ரோன் கொடுத்திருப்பது தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது. பார்க்கலாம் என்ன உண்மைகள் வெளிவர இருக்கிறது என்று. நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும்.
எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.